ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க வந்திருக்க இந்த அழகான வீடு நிறைய பேர் ஆசைப்பட்டு கேட்குற ஒரு மெயினான லொக்கேஷனில் சுற்றியும் வீடுகள் இருக்கிற மாதிரியான ஒரு ரெசிடென்சியல் ஏரியாவில் ஸ்பேசிஸாக கட்டப்பட்ட இந்த அழகான 3 BHK வீடு தான் இன்னைக்கு நம்ம ஷோவில் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த வீட்டில் ஹைலைட்டாகவும் ஸ்பேசிஸாகவும் என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சுருக்காங்கன்னா, இந்த வீடு கட்டுறதுக்காக 3 சென்ட் இடத்த உபயோகப்படுத்தி ஒரு கார் 4 டூ வீலர் நிறுத்திக்கிற மாதிரி பெரிய போர்ட்டிகோ ஸ்பேஸும் 16க்கு 21ங்கிற அளவில் வீட்டுக்குள்ள மேசிவான லிவிங் ஹாலும் இல்லத்தரசிங்களுக்கு பிடிச்ச மாதிரி டைனிங் கம் கிச்சனும் 2 மாஸ்டர் பெட்ரூம் 16க்கு 20ன்னு ஒரு பெரிய கிங்ஸஸ் பெட்ரூம்னு ஒரு 3 BHK வீட்டுக்கு தேவையான எல்லா ரூம்ஸையும் வேற லெவலில் ரெடி பண்ணியிருக்காங்க. அது போக இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நேச்சுரல் லைட்டிங் கிடைக்கிற மாதிரி ஓடிஎஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா ரூம்ஸ்க்கும் அட்ராக்டிவான டிசைன்ல இன்டீரியர் செஞ்சு கலர்ஃபுல்லான டெக்ஸ்சர் டிசைன்ஸ் கொடுத்து ஒரு கிராண்டான செமி ஃபர்னிஷ் 3 BHK வீடாகவும் இந்த வீட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த வீடு எங்க அமைஞ்சிருக்கு, என்ன பிரைஸ்ல கொடுக்குறாங்க, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் இப்போ நம்ம வீடியோவில் ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க வந்திருக்க இந்த அழகான ஸ்பேசிஸான வீடு மேற்கு பார்த்த மாதிரியான சைட்டில் வடக்கு வாசல் வச்சு கட்டப்பட்டிருக்கு. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 3 சென்ட் 25 அடி அகலத்திலையும் 53 அடி நீளம் அமைஞ்சிருக்க இந்த லேண்ட் டைமென்ஷனில் வீட்டை இன்னர் ஸ்டார்கேஸ் கொடுத்து டியூப்ளெக்ஸ் டைப்பில் 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷனுக்கு ஒயிட் எல்லோ கிரே கலர் காம்பினேஷன் மட்டும் யூஸ் பண்ணி பெயிண்டிங் ஒர்க் செஞ்சு அதிலே ஸ்டைப் டிசைன்ஸோட டெக்ஸ்சர் ஒர்க் கொடுத்து வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனி எலிவேஷனில் தெரிகிற மாதிரி ஒரு கிராண்டான ஃப்ரண்ட் டெலிவிஷனை ரெடி பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் கேட் CNC லேசர் கட் டிசைன்ஸோட ஹெவியான மெட்டலில் ரெடி பண்ணி ஃபிட் பண்ணியிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம பார்க்கறது வீட்டோட போர்ட்டிகோ ஸ்பேஸ். இதோட அளவு 22க்கு 11. போர்ட்டிகோட ஃப்ளோரிங்க்கு டார்க் கிரே வித் லைட் கலர் காம்பினேஷனில் கார் பார்க்கிங் ஹெட் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சீலிங்லையும் சன்சைட்லையும் கலர்ஃபுல்லான ஸ்பாட் லைட்டும் மாட்டியிருக்காங்க. இந்த போர்ட்டிகோவில் ஒரு கார் 4 டூ வீலர் தாராளமாக நிறுத்திக்கிற மாதிரி ஸ்பேஸஸை ரெடி பண்ணி போர்ட்டிகோட ஒன் சைட் வாலில் ஃபுல்லாமே 2x4 பார்டர் டிசைன்ஸ் கொடுத்து வெர்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர் வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. ட்ரெடிஷ்னல் டைப்பில் டபுள் சைடு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி நிலவு கதவு ரெண்டுமே தேக்கு மரத்தில் செஞ்சு மாட்டியிருக்காங்க. டோரை சுற்றியும் கிரானைட்டில் பார்டர் டிசைன்ஸ் கொடுத்து வீட்டுக்குள்ளே போகிறக்கான படிக்கட்லேயும் கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரு ஆனதும் இங்கே 6க்கு 4ங்கிற அளவில் ஃபோயர் அமைஞ்சிருக்கு. ஃபோயரோட நார்த்தன் சைட் வாலில் நேச்சுரல் தீமில் ஆரஞ்சு வித் கிளிட்டரிங்கான கோல்டன் டெக்ஸ்சர் ஒர்க் கொடுத்து சீலிங்கில் ஒரு ஹேங்கிங் லைட்டும் மாட்டியிருக்காங்க. ஃபோயரோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த வீட்டோட லிவிங் ஹால் அமைஞ்சிருக்கு. ரைட் சைடில் இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமை இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த பெட்ரூம்க்கான டோரை நீட்டான டிசைனில் ரெடிமேட் ப்ளஸ் டைப் புட்டன் டோராக மாட்டியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வாஸ்துப்படி வீட்டோட சவுத் வெஸ்ட் கார்னர் கன்னிமூலையில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட மொத்த அளவு 10க்கு 16. இந்த பெட்ரூமோட வெஸ்டர்ன் சைடில் RCC லேப்டாப் அமைச்சு கொடுத்து லேப்டாப் ஃபுல்லாமே லேப் கபோர்ட், அதுக்கு கீழே ஃபுல்லாமே நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்து வால்ரூஃப் கபோர்ட், அதுக்கு பக்கத்துலேயே ஸ்டடி டேபிளும் மிரர் கொடுத்து ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் லைட் வித் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் இந்த பெட்ரூமுக்கு இன்டீரியர் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இந்த பெட்ரூமோட சவுத்தன் சைட் வாலில் 3D எஃபெக்டோட வால் ஸ்டிக்கரிங்ஸும் நார்த்தன் சைட் வாலில் கிளாஸ்லேயே பார்ட்டிஷன் ஒர்க் கொடுத்து ஷெல்ஃபும் சீலிங்கில் சின்னதாக ஒரு ஃபால் சீலிங் ஒர்க் கொடுத்து அங்கே ஒரு சீலிங் ஃபேனும் மாட்டியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூமோட டோர் ஸ்ட்ராங்கான ஃபைபர் டோராக மாட்டியிருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 5க்கு 5. பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி வச்சுருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கி டைல்ஸும் வாலுக்கு கிளாஸி லுக்கில் செராமிக் டைல்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஃபோயரை கிராஸ் பண்ணி இப்போ நம்ம லிவிங் ஹாலுக்கு ரீச் ஆகிட்டோம். இதோட மொத்த அளவு 16க்கு 21. இந்த லிவிங் ஹாலோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்கொயர் டைப்பில் பார்டர் டிசைன்ஸும் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி கலர்ஃபுல்லான லைட் எஃபெக்ட்ஸோட சர்க்கிள் பேட்டர்ன் டிசைனில் ஒரு கிராண்டான ஒரு ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அங்கே 2 சீலிங் ஃபேனும் சென்டரில் கிறிஸ்டல் டிசைனில் ஹேங்கிங் லைட்டும் மாட்டியிருக்காங்க. ஹாலோட ஒன் சைட் வாலில் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி பூஜா கேபினட் ரெடி பண்ணியிருக்காங்க. டபுள் சைட் ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி CNC லேசர் கட் டிசைன்ஸோட உட்டன் டோரும் உள்ளுக்குள்ளே பூஜா திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி கிளாஸில் பார்ட்டிஷன் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இந்த லிவிங் ஹாலோட வென்டிலேஷனுக்காக ஒன் சைட் வாலில் ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோவும் நார்மல் விண்டோவும் மாட்டியிருக்காங்க.
அது போக வால்ஸுக்கும் மைல்டான கலரில் பெயிண்டிங் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. லிவிங் ஹாலோட ஸ்டேர்கேஸ்க்கு கீழே மல்டிமீடியா டிவி யூனிட் அமைஞ்சிருக்கு. கீழே செட்டப் பாக்ஸ் வச்சுக்கிற மாதிரி நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்து பேஸ் கேபினட் ரெடி பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹால்ல இருந்து கிச்சன் கம் டைனிங் ஏரியா போகிற என்ட்ரன்ஸுக்கு பக்கத்தில் ஸ்கொயர் டைப்பில் சிவில் ஒர்க்லேயே ஷோகேஸ் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி கிராண்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வீட்டோட கிச்சன் கம் டைனிங் ஏரியாவுக்கு ரீச் ஆகிட்டோம். இதோட மொத்த அளவு 11x17. வாஸ்துப்படி இந்த வீட்டோட கிச்சன் சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னி மூலையில் பிளான் பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப்பை எல் ஷேப்பில் அமைச்சு கொடுத்து அதில் கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட்டும் சிங்கை எஸ்எஸ்டியில் மாட்டியிருக்காங்க. கவுண்டர் டாப் கீழே ஃபுல்லாமே ஒயிட் வித் கிரீன் கலர் காம்பினேஷனில் மாடுலர் கிச்சன் ரெடி பண்ணி அங்கே ஆயில் பில்லோ ட்ரே, கட்லரி யூனிட், டேண்டம் பாக்ஸ்னு நிறைய ஸ்டோரேஜ் யூனிட் ரெடி பண்ணியிருக்காங்க. கிச்சனோட சவுத்தன் சைட் வாலில் க்ரோசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி வால் யூனிட்டும், பேக் சைடில் அடிஷ்னலாக நிறைய ஷெல்ஃப் கொடுத்து அங்கேயும் க்ரோசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. கிச்சனோட ஈஸ்டர்ன் சைட் வாலில் ஒரு எலக்ட்ரிக்கல் சிம்னியும் அதுக்கு கீழே ஸ்மார்ட் கேஸ் ஸ்டவும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த டைனிங் ஏரியாவில் கார்னரில் ஃப்ரீ ஸ்டாண்ட் ஹேண்ட் வாஷ் பேஷனும் வென்டிலேஷனுக்காக 2 யூபிவிசி விண்டோவை ஃபிட் பண்ணியிருக்காங்க. கிச்சனோட பேக் சைட் வாலில் ஆர்சிசி லேப்டாப் எல்லாமே லேப் கபோர்டு இருக்கும். டைனிங் ஏரியாவில் இருக்க சீலிங்கில் சீலிங் ஃபேனும் மாட்டியிருக்காங்க. இது டைனிங் ஏரியாவிலேருந்து வீட்டோட பேக் சைட் யூட்டிலிட்டி ஏரியாவுக்கு போகிறக்காக கொடுத்துருக்க மெட்டல் டோர். இந்த யூட்டிலிட்டி ஏரியாவோட நார்த் ஈஸ்ட்டுக்கான ஜலமூலையில் வீட்டுக்கான போர்வெல்லையும் வாட்டர் சம்பையும் இங்கே கட்டியிருக்காங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறக்காக கொடுத்துருக்க ஸ்டேர்கேஸ். ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாமே கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட்டும் ஸ்டேர்கேஸோட ஒன் சைட் வாலில் புத்தர் ஃபோட்டோ மாட்டியிருக்காங்க. ஸ்டேர்கேஸோட சைடில் எஸ்எஸ்டியில் ஹேண்ட்ரைல்ஸை மாட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனதும் அங்கே பேசேஜோட ஒன் சைட் வாலில் பிரிக் டிசைன்ஸில் கோல்டன் தீமில் டெக்ஸ்சர் ஒர்க் செஞ்சு சீலிங்கில் ஒரு ஹேங்கிங் லைட்டும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட பேசேஜுக்கு நேச்சுரல் லைட்டிங் கிடைக்கிற மாதிரி சர்க்கிள் பேட்டர்ன் டிசைனில் அங்கே ஓடிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க இந்த பேசேஜோட மொத்த அளவு 6x16. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க செகண்ட் கிங்ஸஸ் பெட்ரூம்க்கு ரீச் ஆகிட்டோம். இதோட மொத்த அளவு 20x16. ஃப்ளோரிங்க்கு மேட் ஃபினிஷிங் டைப்பில் 2x4 வெர்டிஃபை டைல்ஸும், சவுத்தன் சைட் வாலில் ஃப்ளூட்டட் பேட்டர்ன் டிசைன்ஸில் இருக்கிற மாதிரி வால் ஸ்டிக்கர்ஸை லே பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் சைட் வாலில் நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்து வால்ரூஃப் கபோர்ட், ஸ்டடி டேபிள், அதுக்கு பக்கத்துலேயே பெரிய மிரர் கொடுத்து ட்ரெஸ்ஸிங் யூனிட், 2 லெவலில் ஆர்சிசி லேப்டாப் ஃபுல்லாமே லேப் கபோர்டு இருக்குன்னு இன்டீரியர் ஒர்க் செஞ்சுருக்காங்க. அது போக இந்த பெட்ரூமோட சீலிங்லேயும் கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட், ஸ்ட்ரிப் லைட், ஸ்டார் டிசைன் பேட்டர்னில் ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு கிராண்டாக இந்த பெட்ரூமை ரெடி பண்ணியிருக்காங்க. இது செகண்ட் கிங்ஸஸ் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூமோட டோர். ஸ்ட்ராங்கான ஃபைபர் டோரை மாட்டியிருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 6x5. இந்த பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கி டைல்ஸும், வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஷி ஃபினிஷிங்கில் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக வால் மவுண்டட் வெஸ்டர்ன் கிளாசட், ஹேண்ட் வாஷ் பேஷன், பைப் ஃபிட்டிங்ஸ் இது எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி வச்சிருக்காங்க. இது கிங்ஸஸ் பெட்ரூமோட பிரைவேட் பால்கனி ஏரியாவோட டோர். ஸ்ட்ராங்கான வுட்டன் டோராக மாட்டியிருக்காங்க. இந்த பிரைவேட் பால்கனி ஏரியாவோட அளவு 5x5. ஃப்ரண்ட்டில் பேரப்பெட் வால்க்கு பதிலாக 10mm டெஃபன் கிளாஸோட ஹேண்டில்ஸை எஸ்எஸ்டியில் மாட்டியிருக்காங்க. பேசேஜோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த வீட்டோட 3rd மாஸ்டர் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 10x16. இந்த பெட்ரூமோட சவுத்தன் சைட் வாலில் ஃபுல்லாமே நிறைய டிசைன்ஸ் கொடுத்து டெக்ஸ்சர் ஒர்க் செஞ்சுருக்காங்க. அது போக இந்த பெட்ரூமோட சீலிங்கில் சின்னதாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அங்கே ஒரு சீலிங் ஃபேனும் மாட்டியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட வென்டிலேஷனுக்கு ஒரு யூபிவிசி விண்டோவும், சவுத்தன் சைட் வாலில் நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்து வால்ரூஃப் கபோர்ட், லேப்டாப் எல்லாமே லேப் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது 3rd மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 6x5.
ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸும் வாலுக்கு கிளாஸ் லுக்கில் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணி பாத்ரூம்க்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பேசேஜோட கடைசியில் ஓப்பன் பால்கனி ஏரியாவுக்கு போகிறக்காக இங்கே ஸ்ட்ராங்கான உட்டன் டோரும் மெட்டல் டோரும் மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த பால்கனி ஏரியாவோட மொத்த அளவு 11x17. இந்த பால்கனி ஏரியாவோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பால்கனியோட ஒன்செட் கார்னரில் துணி துவைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸும் வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இங்கே ரெயின் வாட்டரில் உள்ளே வராத மாதிரி சீலிங்கில் மெட்டல் ஃபேப்ரிகேஷன் ஒர்க் செஞ்சுருக்காங்க. அப்படியே பால்கனியோட கடைசியில் டெரஸுக்கு போகிறக்கான ஸ்டார் கேஸை ஹெவியான மெட்டலை ரெடி பண்ணி டெரஸோட காங்கிரீட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. டெரஸ் ரீச் ஆனதும் அங்கே ஒன்செட் கார்னரில் 1000 லிட்டர்ஸில் 2 சின்டெக்ஸ் மாட்டி வச்சுருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட பேசேஜுக்கு நேச்சுரல் லைட்டிங் வர மாதிரி அமைஞ்சிருக்க ஓடிஎஸ். டெரஸோட ஒன்செட் கார்னரில் ஓவர் ஹெட் டேங்க்கு கீழே பெரிய ஸ்டோர் ரூமே ரெடி பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த அழகான வீடு கோயம்புத்தூர் சக்தி ரோட்டில் சரணம்பட்டி ஏரியாவுக்கு பக்கத்தில் கரட்டுமேடு முருகன் கோயில் நியர்பை அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை லேண்ட் பில்டிங்கோட சேர்த்து 1 crore பட்ஜெட்டில் இந்த வீட்டுக்கான ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காமல் கான்டாக்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.